Hello guys, welcome back to new video and இந்த வீடியோவில் வந்து நம்ம வால்பாறை சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கார் வந்துடும், டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ கார் வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக காரில் போய்ட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் டே அதாவது 12 மார்னிங் வந்து வால்பாறையில் அதாவது அந்த ஹில்ஸ் ஏறுறது முன்னாடி வரைக்கும் உள்ளது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் அப்கமிங் எல்லா வீடியோஸுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் தட்டி விட்டுட்டு போங்க. எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சீரீஸ் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வால்பாறை தான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஒசூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டரா வீடியோ தானே, எவ்வளோ கிலோமீட்டரா ஒசூர்லேருந்து? ஒரு 90 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 90 கிலோமீட்டர் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி இருக்கோம். ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் வீடியோ எடுக்க முடியல, நாங்கள் கிளம்புனது ஏற்கனவே லேட்டு தான். ஸோ அதனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வாங்க சாப்பிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா எல்லாமே. ஸோ இப்போ வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 5 சிக்கன் ரைஸ். வந்துருச்சுடா, ஆம்லெட் சாப்பிட்றோம். செம்ம பசிங்க, மத்தியானமே சாப்பிடல. ஸோ சிக்கன் ரைஸ் வர டைம் ஆகுது, அதனால முடிக்கா நீயும் தெரியறா இல்லை. நல்லா வயிறு பசிக்குது, ஒரு ஆம்லெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டேய் எல்லாரும் சொல்லிடுங்கடா, டே வீடியோவில் வெங்கட் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நான் பார்த்தா அப்புறம் இது பண்ணுவான். வெங்கட் நீ வராதது உண்மையில ஃபீலிங்ஸ் தான். எல்லாரும் நீ வந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே தான் வரும் இதெல்லாம். தாண்டா வாகு வேற என்னது. இன்னொரு மைக் இருக்கு பாரு, அதை அவங்ககிட்ட யார்ட்டையா கொடுத்தா அவங்க பேசுறது எல்லாம் வரும், சூப்பராக இருக்கலாம். பாப்பேல் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது கண்டினியூஸா வந்துதான் உனக்கு என்னடா வேணும்? சரி சொல்றான், உனக்கு என்னடா வேணும்? எது வேணும்? தாத்தாட்ட கேள்றா. சிக்கன் ரைஸ் வந்தோடனே லாக் ஆயிருக்காடா. அப்ப இதுதான் இருக்குடா, கீ இருக்கு, ஓபன் பண்ணிக்கோ. ஓபன் பண்ணி அப்புறமா போலாம்டா. டேய் சாப்பிட்டு போலாம். யாரு எனக்கு ஒரு பரோட்டா வேணும்டா. டே ப்ரோ, பரோட்டா நல்லா இருக்கா? சொல்லிடலாமா? ஒரு பரோட்டா. ஒரு பரோட்டா ஒன்னா ரெண்டா? உனக்கு ஒன்று வேணும்? ஆனியன் வெறும் சும்மா கட் பண்ண ஆனியன், வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கொடுக்கணும்.
இதுலேயே சாப்பிட்றியா இல்லை உனக்கு பிச்சு தரவா? ஏதோ ஒன்று பண்ணி உனக்கு பிச்சு தரேன், நீ உன் இலையில வச்சு சாப்பிடு. மூடி தர ஏய் செம்மடா, செம்ம ஐடியாடா. காமிக்கவா? பாருங்க எப்படி சாப்பிட்றோம். புது ஐடியா சொல்லித்தரோம் எல்லாருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பரோட்டா சூப்பராக இருக்கும். என்னையே மாற்றிட்டேன்டா. ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ வரடா டே. இனிமே பண்ணுறா, இவன் பண்ணிட்டுருக்கான்டா. பரோட்டா சூப்பராக இருக்கும். ஒன்று வேணுமா? என்கிட்ட ஒன்று இருக்கு, எடுத்துக்கோ. வெங்காயம் நான்லாம் தூங்க மாட்டேன்டா. என்ன பண்ண தெரியுமா? இவன் பண்ணிடுவான், இவன் இப்படி போய் கிள்ளி விட்டுருவான்டா. அதுதான் நினைச்சேன் நிஜமா. ரெக்கார்ட் ஆகுதுடா ரே, சும்மாறா. அடுத்த வாட்டி இன்னொரு மைக் தரேன், நீ மாட்டிக்கோ, சூப்பரா கேட்கும். பேசுடா, ஒன்றும் இல்லை, வேண்டாம். பாட்டு பார்த்தா சாரி சொல்லிட்டப்போ ராசாதி சுமாரா ப்ளீஸ் டாடி. நல்லா இருக்கடா டே. வால் என் சப்ஸ்கிரைபர் தான்டா ஸ்ரீசாந்த். இன்னும் எவ்வளோடா வரணும்? இன்னும் 2 எண்ணம் வரும். சிக்கன் ரைஸ் வந்துச்சு. நல்லா இருக்கா? நாளை நியூஸ் பேப்பரில் வரும், தவளை மிதித்து கொண்டவர் கிருஷ்ணகிரியில் கைது. டொமேட்டோ சாஸ் வாங்கலாம். டொமேட்டோ சாஸ் இருக்கா? சரி டொமேட்டோ சாஸ் சொல்கிறான். அண்ணா அண்ணா டொமேட்டோ சாஸ் இருக்கா? வாங்க வாங்க வச்சாங்க கேளு. கெச்சப் என்னடா இருக்காது? என்னடா இது கெச்சப்ல தண்ணி கலக்கி வச்சிருக்காங்க. நீ எவ்வளோ ஊற்றணும்? ஏன் அதோட கம்மியாக இருக்குன்றியா? 80 rupees அதிகமாக. இதோட அதிகமாவா? 80 rupees தான். எங்க ஊர்ல முன்னாடி 70-80 கிடைச்சது, ஆனா இப்ப எல்லாம் 100 ஆகிட்டாங்க. ஏண்டா? ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு வந்து பேசுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. மைக் ஆனில் தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஹோட்டல் இருந்தால் பின்னாடி பாருங்கள் செம்மையாக இருக்குது.
ஸோ ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் ஒரு 7 o'clock இல்லை 6 o'clock 4 o'clock ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஸோ பை பை அண்ட் ஒரே ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் ரைஸ் இப்போ வந்து பெட்ரோல் பிரேக்குங்க நமக்கு இல்லை, வண்டிக்கு. வண்டி ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்குங்க. பாரத் பங்கில் தான் போடணுமா, மைலேஜ் நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போட்டாச்சு. எதுடா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ நல்லா வரும். மாட்டீங்களா? இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண போகிறோம். ஏன் பாத்தா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை. காரில் வந்து ஏதோ சம்திங் டயர் சவுண்ட் வரதுனால நிப்பாட்டி பார்த்துருக்கோம். ஒரே ஒரு டீ பிரேக். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கௌரி சங்கர் ஹோட்டல். டைம் வந்து கரெக்டாக 12 o'clock ஆக போகுது. ஸோ ஜஸ்ட்டு டயர்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாம் தான். ஜஸ்ட் இன்னும் ஒரு 250 kilometers தாங்க இருக்குது வால்பாறைக்கு. ஸோ சீக்கிரமாக போயிட்டோன்னா அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ டீ குடிக்கலாம். எப்படி இருக்கு சொல்கிறா? சூப்பர் ப்ரோ.
பேசுறாரு அது என்ன சொல்லணும்? இதான் சொல்லு, எப்படி போயிட்டு இருக்கு ட்ரிப்லாம்? ட்ரிப்லாம் நல்லா தான்டா போகுது. இதான் ஆர்கனைசரு. இப்போ நாளைக்கு பிளான் சொல்லு, இப்போ பார்ப்பாங்க சொல்லு. நாளைக்கு பிளானா காலையில் 4:30 எங்கடா போகிறோம்? வால்பாறை. 4:30 வால்பாறை கேட்டுக்கிட்ட போகிறோம். 2.5 மணி நேரம் தூங்குறோம், எந்திரிக்கிறோம், மேலே போகிறோம். மங்கி ஃபால்ஸ் போகிறோம் ஃபஸ்ட்டு. மங்கி ஃபால்ஸ் இவனோட ஃபால்ஸ் கைஸ். இவந்து மங்கி ஃபால்ஸ். மங்கி ஃபால்ஸ் இன்னொருத்தர் இருக்கா ப்ரோ, காட்டுறேன். இவனுக்கா மைக் கொடுறா. சொல்லு, மங்கி ஃபால்ஸ் யாரோடது? அதாவது மங்கி ஃபால்ஸ்க்கு போகிறோம். அவங்கள இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறோம், கண்டிப்பாக காட்டுறோம். ஓகே. ப்ரோ காட்டுறோம். யாருன்னு காமி. அவங்க போய் அதை போயிட்டு இருக்காங்க மங்கி ஃபால்ஸில் இருக்க பாய்ஸ்லாம். இல்லை இப்போ கொஞ்சம் அவங்க தவறான வேலைகளில் இருக்காங்க. அதை நீங்கள் அப்போ போய் பார்த்துக்கலாம். சரி வா ப்ரோ. சரி, டீ குடிக்கலாம். இல்லை ஒரு வீல் அலைன்மெண்ட் பார்த்துடலாம், எங்கே ஓப்பனாக இருக்கும். வீல் அலைன்மெண்ட்லாம் ஒன்று அவங்க பார்த்தா விட்டு சொல்லுவாங்க. என்ன நெட்டுக்கிட்ட நல்லா இருக்கும். அப்படியாகாது, அவங்க சொன்னாங்க. ஸோ ப்ரோ வந்து பாதாம் மில்க் வாங்கியிருக்கான். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஏதோ ஓகே, நல்லா இல்லையா? அப்புறம் நான் வாங்கினேன். சீரியஸாக நல்லா இல்லையா? நோட் த பாயிண்ட் மக்களே. இங்கே வந்தால் நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. நேம் வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன், இப்போ காமிக்க மாட்டேன். ஹார்லிக்ஸ். அங்கே வாடா, அங்கே வா ஸ்ரீ. ஏய் மங்கி ஃபால்ஸ் யாரோடது? காமிச்சு கொடுறா. மங்கி ஃபால்ஸ் சச்சின் வாடா. ஸ்மால் மங்கி ஃபால்ஸ். நமக்கு எப்போவுமே ஹார்லிக்ஸ் தாங்க, சூப்பராக இருக்கு. ரியான் என்ன வேணும் உனக்கு? டீ, ஹார்லிக்ஸா டீயா? பாதாம் இருக்கு, பாதாம் மில்க் இருக்கு. என்ன வேணும்? பாதாம் மில்கா? நல்லா இல்லைன்னு சொன்ன வாங்குவா, வேணாமா? ரே அது வேணாம், வேற என்னது? காஃபியா ஹார்லிக்ஸா? ஏய் பாதாம் மில்க் ஷேக்கு நல்லா இல்லையா? இவன் வாங்கியிருக்கான். இது வந்து வியூவிங் ஆங்கிள் கரெக்டாக வரலங்க. கரெக்டாக நான் இப்படி கீழே பிடிச்சாலே தெரியணும், பட் தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் அவர் சொன்னார். அதெல்லாம் லைட்டாக லூஸாக இருந்தாலும் ரன்னிங்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆயிரும். அது ஒரு டேக் போட்டு ஒன்று டைட்டாக வச்சுருப்பாங்கல்ல இந்த அலாய்க்கும். டேக் எதுவும் போடல தான். சர்வீஸ் பண்ணாலும் அதை கட் பண்ணிட்டு திரும்ப போடுவாங்க. இதில் போடாமல் விட்ருக்காங்க. டேகை போட்டு இழுத்து விட்டு கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேக் வீல் தாங்க அப்போவே பிரச்சனை, என்னன்னு தெரில. சரி, இன்னும் சவுண்டு கொடுத்ததுன்னா கடையில் போய் செக் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு. இஸ் கோயிங் டு ட்ரை. நல்லா தான்டா இருக்கு காரு. வேணா நீ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டு ரியான் பாஷா. என்னடா வாங்கினா? பூஸ்டா? காஃபி.
சொல்றியா லாரிக்கு பக்கம் இருப்போம். என்ன ஸ்டார்ட் பண்றான்னா எங்காலே லஞ்சு கொடுக்க மாட்டாங்க. முதல் வண்டியில் ஏறுவோம். என்ன பண்ணுவோம்? ஹேண்ட் பிரேக் இருக்கா? தெரியும். இன்னைக்கு உனக்கு ஒன்று தெரியுமாடா சம்பவம்? ரேன் பாஷா கீ கொடுக்கும்போது அவன் வந்து அப்படியே இறங்கி வந்து உடனே ஸ்ரீசாந்திர இருந்து அவன் இந்தாங்க சார் வண்டி எடுங்கன்னு இவன்கிட்ட கொடுத்துட்டாரு கீ. இவனு அப்போ வரும்போதுலேருந்து சொல்லிட்டு வரான்டா, டே இதுக்காக நான் கார் படிக்கிறேன்னு. ஏழ்ரா கொடுக்கா டே ஆன்ல தான்டா இருக்கு. ஆன்ல இருக்குடா எதுவுமே பண்ணாத நீ வண்டியா பண்றான். ஆன்ல இருக்குடா. வண்டியா பண்றான். நீ வெளில தானே காலில் கூட டேய் மலையில ஏறும்போது இந்த மாதிரி சவுண்ட் வந்து ஏதாவது நிப்பாட்டிட்டுன்னா என்னடா பண்றது? ஏய் இதுக்கும் அதுக்குலாம் எந்த சம்மந்தமும் இல்லை ப்ரோ. இல்லை இதை கலத்தி பார்த்தாலே தெரியும்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல பார்த்துக்கலாம் விட அவ்வளோதான். நாங்கள் பொள்ளாச்சி போல்ட் எல்லாம் டைட்டா தான்டா இருக்கு. இதான் போல்ட்டு. அதெல்லாம் டைட்டாக தானே இருக்கு. அதெல்லாம் டைட்டா தான். நீ வஞ்சா இல்லடா. டேய் என்னடா வீல் சுத்துது? வீல் சுத்ததான் எது இது இப்போ இப்படி ரிட்டர்ன் வந்தது. ஹேண்ட் பிரேக் இருக்கா இல்லையா? ஏன் பாசா என்ன பண்ணான்னு தெரியல. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான் நான் பாடுறான் அவன். இருக்கு டேய் அவ்வளோதானே, வேற ஏதாவது வாங்குறீங்களா? வேற எதுவும் வாங்கல நாங்கள். 2 வாட்டர் பாட்டில் சேர்த்து ஒரு குத்துரு அப்போ. இது ஏன்டா கையில வச்சு கை வலிக்குது இல்லை உனக்கு? டேய் நம்ம ஜாபே தான்டா. சரி என்ன அங்க 2 பேரும் தனியா போயிட்டு வந்தீங்க, என்ன விஷயம்? தனியா நாங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டோம். பிடி பாய்ஸ் நோட் த ஃபேஸஸ் யுவர் ஆனர். ஒன்ஸ் அப்பான் அ டைம். இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன்டா, அப்படியே போட்டுருவேன். டேய் கிளட்சை ஸ்டார்ட் ஹேண்ட் பிரேக்ல இருந்தா கூட அழுத்து பிடிக்கணும் கூட அவசியம் இல்லடா, அப்படியே ஸ்டார்ட் பண்ண கூட வரும். Hello guys, we are going to continue our journey. ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறமா டேரெக்டாக வால்பாறை தான். இன்னும் ஒரு 4 hours இருக்குது. கரெக்டாக 4:30க்கு ரீச் ஆயிடும்னு போட்டிருக்கு. ஸோ எப்படின்னு பார்ப்போம், கரெக்டாக போகிறோமா இல்லை லேட் ஆகுதான்னு. எப்படியும் 4:30க்கு போனால் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெயிட் தான் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறோன்னு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வாங்க. நான் தான் ஓட்டின வண்டி அப்படின்னு சொல்லு. சொல்றான் ஓட்டி பஞ்சர் ஆயிடுச்சா? அந்த கம்பி எங்கடா பஞ்சர் ஆன கம்பி? ஏன்னா தூக்கி போட்டுருக்கோம். ஸ்பேர் வீல்கா மாத்தியாச்சு. ஒரு கம்பி இருந்தது, அந்த கம்பி தான் பஞ்சர். கரெக்டா எங்காச்சும் தெரியுமா? அந்த லைட் இருக்குல்ல, அது நேர் ஆப்போசிட்ல ஒரு கட்டர் மாதிரி வரும், அதுல வந்து கரெக்டா பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ ஆல் டன். இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அழகாய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வால்பாறை என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 2 kilometers. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணி இங்கே ஒரு டீ கடை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ போனாலும் எப்படியும் உள்ளே விட மாட்டாங்க, அதனால் இங்கேயே ஒரு 2 hours என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஸோ வர்ற வழியில் பஞ்சரும் ஆகிடுச்சு, அதனால் தூங்கவும் இல்லை ஃபுல்லாகவே. அண்டு அதனால் இங்கே வந்து ஒரு முடிஞ்சால் ஒரு 2 hours தூங்கிட்டு அப்படியே உள்ளே போவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க இப்போ டீ குடிக்க போகலாம். எனக்கு எங்கடா, எனக்கு பிஸ்கெட் எடுத்தாடா? ஓ ஒரு ஸ்பெஷல் இது டீ உள்ள டீயா?
பா தண்ணி தண்ணி விறகடுப்புல புதுசாக இருக்குது. பார்த்துருக்கா முன்னாடி இந்த மாதிரி எப்போ நீ ஏதோ பண்ணி கூட சாமி. நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, கேஸ் ஸ்டவ்லாம் இல்லை, ஃபுல்லாக விறகடுப்பு தான். நானும் ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன், டீ குடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆமாடா பார்த்துருக்கேன்டா. என்ன டீசல் வண்டியை காமிக்கணுமா? டீசல் வண்டியெல்லாம் நிறைய சுற்றுதுடா. டே எவ்வளோ ஒரு கிளாசிக்கான வண்டி, ஆர்மி கிரேட் கேட்டு அது காமிக்கிறேன்னா என்ன நிறைய சுற்றுதுன்னா எவ்வளோ இங்கே பாரு, தெரியவே இல்லை. கியர் அந்த பக்கம், பிரேக் இந்த பக்கம். ஓஹோ, ஆ பார்த்தீங்களா, ஸ்பெஷல் சொல்லிட்டான். வேற என்ன சொல்லு? அவ்வளோதான் கியர், அவ்வளோதான். டீசல் பைக்கு சவுண்டு சும்மா தரமாக இருக்கும்ல. ஆமாம், ஆர்மி கிரேட் புல்லட் இதெல்லாம். ஆர்மி கிரேட் புல்லட் போட்டிருப்பாங்க ஆர்மி நம்பர்ஸ்லாம் இந்த பக்கம் இல்லை. ஆர்மி கிரேட்னா அவங்க யூஸ் பண்ணுறது, ஆர்மி இதில் யூஸ் பண்ணுறதா? அந்த ஆர்மி செக்ஷன்ஸில் அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஆஹா, அங்கே இது போட்டிருப்பாங்க. இல்லை, கிளாசிக் ஸ்ரீதர் ஆசைப்பட்டான் காணிக்கு. இதுதான் பைக்கு. டீசல் பைக், பிரேக் இந்த சைடு, கியர் இந்த சைடு. இது வந்து ஆர்மி கிரேடு வண்டியாங்க. ஓகேவா? சரி, ஓகே, டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. டீ ஏதோ வித்தியாசமாக இருக்குடா. நல்லா இருக்கு, ஆனால் வித்தியாசமாக இருக்கு. அங்கே வந்து நம்ம ஸ்ரீசாந்த் வந்து பூஜை வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், தண்ணி மாதிரியே இருக்குதுடா. பச்சை தண்ணியா இல்லை அந்த இங்கே உள்ள ஃபார்ம்லேருந்து எடுக்கிறாங்களா இருக்கும். வராண்டாரா? ஷூ கலந்துட்டு தான் போகணுமா? ஆடாடி அடிக்கல, சிகரெட் மட்டும் தான் குடிக்கிறேன். ஆ, அவனுக்கு அடி ஆகும். என்ன பண்ற? சும்மா தொட்டு கும்பிட்றாரு. காட்டி கற்றுக்கு வச்சுறாங்க. இந்தாடே சச்சின், இதே வச்சிடறா சச்சின். 2 கிளாஸ் இருக்கு ஆல்ரெடி. எங்க இன்னொன்னு எங்க? அவ்வளோதானே 3. நம்ம 3 தான் எடுத்தோம். நம்ம 3 டிரைவர் கிட்ட ஒன்று. டிரைவர் கிட்ட. ஏய் வண்டி வருதுடா. டே ஆ எடுக்க வேணாமா? ஆ அது ஒரு பிரச்சனை ஆகும் வீட்டிலலாம். பூஜை பண்ணுறாங்க மலைக்கு ஏறுற முன்னாடி. போட்டு கூட எடுப்போம். லைட் இருக்கு. ஏன் சூடு அணையக்கூடாதாடா? அணையுமா?
பின்னாடி தான் இல்லை போட்டு இது ஆஃப் அன் ஹவர் வந்து இருக்கும். வண்டி எடுக்கிறது இல்லை இங்கே அவ்வளோதான். ஓகே ஸோ போயிட்டு இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு என் பண்ணுறேன். ஏன்னா கேட் வரைக்கும் தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அழகாய்ஸ் இதான் என்ட்ரன்ஸ். வெல்கம் டு அனிமல் ரிசர்வ் பொள்ளாச்சி. ஸோ இங்கே வந்து இங்கேயே வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சவுண்டு கேட்குதான்னு உங்களுக்கு தெரில. ஸோ இதே மவுண்டன் தான், சூப்பராக இருக்குது. எனக்கு சவுண்டு கேட்குது. ஸோ வந்து இப்போது க்ளோஸில் இருக்குது. போயிட்டு கன்டினியூ பண்ணலாம். ஸோ தெரியுதா கைஸ், நம்ம என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம் இப்போது. ஸோ இப்போ அலோவ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டிக்கெட் எல்லாம் இப்போ வாங்கிட்டு கரெக்டாக எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ கன்டினியூ பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ see you all in a new video. Bye.